சார் வணக்கம். வணக்கம். என்ன சார் நியூஸா வாசிக்க போறீங்க? வணக்கம்ன்றீங்க. உங்க ஸ்டைல்ல ஒரு வணக்கம் சொல்லுங்க சார். ஏங்க ம். இது என்ன? பச்சை துண்டு. பச்சை துண்டு யார் போடுவா? யார் போடுவா? நம்மாழ்வார். ம். அவர் போடுறாரு இருக்கட்டும். நீங்க எதுக்கு போடுறீங்க? எங்க தலைமை இப்ப போட்டார்ல. ஓ, உங்க தலைவர் துண்டு பச்சை துண்டு போட்டாரு சொல்லிட்டு நீங்க பச்சை துண்டு போட்டிருக்கீங்க. ஆமா, கோட் எங்க காணோம்? அது ஏன் கேக்குறீங்க? திமுக காரன் சதி பண்ணிட்டாங்க. ஏன் கோட்டை திருடின்னு போயிட்டாங்களோ? கோட்டை திருடிட்டு போயிட்டாங்களா? தோச்சு கொடிகரில் காயும் போது யாருன்னா திருடின்னு போயிட்டாங்களா? ஏங்க ம். அதெல்லாம் கிடையாது. ம். எல்லாம் அயன் பண்ணிட்டு இருந்தேன். அயன் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த பாக்கெட்ல தேய்க்கிறப்ப பொசுங்கிருச்சு. ஏன் சூடு அதிகமா வச்சு தேய்ச்சிருப்பீங்க? சூடு அதிகமா வச்சு தேய்ச்சது நான் தான். ரைட்டு. உடனே ஏன் மேல தப்பு சொல்லக்கூடாது. வேற இதுக்கு திமுகவுக்கு அவங்க வந்து உங்களுக்கு கைன் பண்ணி கொடுத்தாங்களா? ஏங்க மத்த ஆட்சியில எல்லாம் கரண்ட் கட்டாயி வரும். இவன் கண்டினியூவா கரண்ட் கொடுத்ததுனாலதான் இந்த காரணம் தெரியுமா? சார் கண்டினியூவா கரண்ட் கொடுத்தது ஒரு குத்தமா? கட்டாயி வந்ததுன்னா ம். நானே மறந்துருந்தா கூட அந்த ஹீட்டு அடங்கி இருக்கும்ல. சார் இவங்க கண்டினியூவா கரண்ட் கொடுத்ததுனால, அதாவது என் காசுல என் கோட்டை எரிக்கிறதுக்கு எனக்கே சூனியம் வச்சிருக்காங்க. சார் அயன் பாக்ஸ் உங்க வீட்டுது, அயன் பண்ணது உங்க வீட்டுல, நீங்க தான் அயன் பண்ணீங்க. சூடு அதிகமா வச்சு அயன் பண்ணிட்டு திமுக காரன் தான் சதி செஞ்சுட்டான் அப்படின்னா இது எந்த விதத்துல நியாயம்? கேட்டா கரண்ட் கண்டினியூவா கொடுக்குறாங்க. எங்க தலைவர் சொன்னார்னா அது சரி. எங்க தலைவர் எல்லாத்துக்கும் காரணம் திமுகங்கிறது சொல்றாருல. ம். அப்ப இதுவும் அதுதானே. சரி, ஓகே.